தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா ஆகியோரின் மோதலை தொடர்ந்து சசிகலாவின் கணவர் மா நடராஜன் மற்றும் அவரது உறவினர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு தொடர்ந்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் நில அபகரிப்பு உள்ளிட்ட வழக்குகளில் ஜாமீன் பெற்று திருச்சி மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்த சசிகலாவின் கணவர் மா நடராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை மற்றும் காவல்துறை அதிகாரிகளை கடுமையாக சாடிய மா நடராஜனின் முழு பேட்டியை இப்போது காணலாம். சிஐடி ஃபைல்கள், போலீஸ் துறை விசாரணைகள், மராமத்து பிடபிள்யூடி ஃபைல்கள், கரெக்ஷன் எந்தெந்த சார்ஜ் சொல்லிருந்தாங்க அந்த ஃபைல்கள்லாம் கொடுத்துடுறாங்க. அப்ப இதுக்கு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் தோழர்களும் மற்ற கூட்டணியினரும் அண்ணாவோட கூட்டணியாக இருந்தவங்களும் கேட்டார்கள். சட்டசபையில் கேட்கிற சொல்லி கொடுக்கிறேன், நீங்கள் சியர் சைக்கோல ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியாது. அதிகாரிகளை மிரட்டலாம், அதிகாரிகளை சியர் சைக்கோல கொண்டு போகலாம். ஆனால் மக்களை சியர் சைக்கோ பயமுறுத்தி மக்களை ஆட்சி செய்யவே முடியாது. பயமுறுத்தி ஆண்டவர்கள் எல்லாம் யாரும் நிலைத்திருந்ததில்லை. போலீஸை நம்பி ஆட்சி செய்தவர்கள் யாரும் நிலைத்ததில்லை. அதுக்கு நாம் பெரிய நீண்ட வழக்கம் கொடுக்க முடியும். இதுக்கு மேல நான் விளக்கம் இருக்கலாம். யாரு அவங்களுக்கு கட்சி விட்டு நீக்கிறதா சொல்ல போறவங்கன்னா அவங்க கட்சி கரையோடய தான் விடுறதுதான். ஜெயில பார்த்த அவங்க எல்லாம் ஆமா விளையாட்டு சொல்லல. இந்த கார்த்திகேயன் ஒருத்தனை மணல் கான்ட்ராக்ட்ல அவங்க கட்சி வேட்டியோட தான் இருந்தான். அவங்க மாமா எம்ஆர் அந்த ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு போறப்ப பார்த்தா அவனும் கட்சி வேட்டியோட தான் போட்டிருக்கான். நான் என்னோட கட்சி விட்டு நீக்க முடியாது, நான் கட்சியில தான் இருக்கேங்கிறான். அவன் என்ன நீங்க பண்ணுவீங்க? என்ன பொறுத்தவரையும் இல்ல இல்ல இந்த இடத்துக்கு சரியான கேள்வி கேட்டு இந்த இடத்துக்கு தான் என்னுடைய எதிர்காலத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். 25 வருடமா நான் அவர்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ என்னுடைய அறிவுரை ஏற்க வேண்டும், நான் சொல்றதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது விரும்பினாங்களோ இல்லையோ நான் ஓடி ஓடி கூப்பிடாமலே போய் சேவை செய்வாங்க. அந்த மாதிரி கூப்பிடாமலே செஞ்சு இருந்தும் மறைந்தும் இலைமறைவும் இருந்து பட்டுப்புடைய யாரோ கொடுத்துறாங்க, இதோட பட்டுப்புடைய யாருக்கும் கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க, பின்னாடியே தடுக்க தூக்கிட்டு போவோம் காப்பாத்துறதுக்கு. ஏன்னா பட்டுப்புடவை கட்டுப்படக்கூடாது. அது மாதிரி தமிழகம் என்ற பட்டுப்புடவை அவருக்கு கொடுத்து விட்டு அதுக்கு எதுவும் கெடுதல் விடக்கூடாது என்பதற்காக நான் கூட இருந்து பல இடத்துல மறைமுகமாக உதவியாக ஒத்தாசல இருந்திருக்கேன். இனி அப்படி இருக்க மாட்டேன். எனக்கென்று வாழ்க்கையை இவர் என்னை விடுதலை, இப்பொழுது ஜெயிலிருந்து விடுதலை என்பது ஜெயிலிருந்து நான் விடுதலை வைக்கப்படவில்லை. அரசியலில் வெளிப்படையாக வா என்று அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய நடவடிக்கை மூலமாக அதை நான் ஏற்று அரசியலில் வெளிப்படையாக வருவேன். இனிமேல் இளவமணியாக இருக்க மாட்டேன். வருமா? இதோட நிறுத்திங்க, இதோட கரெக்டான முடிவு சொல்லிட்டேன். அப்புறம் மேல இதுக்கு மேல என்ன சொல்றது? இது வரைக்கும் நான் ஒதுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஐயோ அங்க சசிகலா இருக்காரு அல்ல இங்க இவங்க இருக்காங்களே, இவனுக்கு ஆபத்து ஆகிடக்கூடாது, சரி நம்ம ஒருத்தருக்கு துரோகம் செஞ்ச கெட்ட பேர் இருக்கக்கூடாது. இப்ப அவங்க நீக்கினாங்க. அப்புறம் நீங்க ஒரு மாளிகையில இடம் கொடுக்காமல் விரட்டி அடிக்கப்படுற பொழுது ஒரு மண் குடிசையில நான் போய் ஒழிகிறது தப்பு இல்லையே. ஒரு மரத்தடியாவது என்ன கிடைக்காதா? ஒரு மாளிகையில இருந்து என்ன விரட்டிட்டீங்க, மாளிகையில இருந்து விரட்டப்பட்ட நான் எனக்கு ஒரு நிழலுக்காக ஒரு மரத்தடியில நிற்க கூடாதா? தமிழ்நாட்டில் ஜனநாயக நாடு, ஒரு மரத்தடியிலயோ மண் குடிசையிலோ எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பேன். நிச்சயமா இந்த என்னுடைய கைது நாடாளுமன்றத்தில் நிச்சயம் பிரதிபலிக்கும். கட்சியை பத்தி தான் நான் தேர்தல் அமைச்சாளர் அவர் கேட்கிறார். கட்சி பத்தி சொல்லல. அவர் கேட்கறது நாடாளுமன்றத்தில் உங்க கைது இதெல்லாம் நடவடிக்கை பாதிக்குமா? பாதிக்கும், நிச்சயம் பாதிக்கும். கட்சி நீங்களே நீங்க எந்த பேப்பர் நீங்க தப்பு திரும்ப ஐ கேன் ரிமூவ் யூ ஃப்ரம் யுவர் பொசிஷன். பி கேர்ஃபுல். டெஃபமேஷன் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். டோன்ட் ட்ரை டு புட் இன்டு மை மவுத் எனிதிங். பாருங்க, வெயிட் அண்ட் சீ. அதாவது இதுவரைக்கும் நான் எங்க குடும்பம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னேற்றம், நம்மளோட ஒருத்தரோட இருக்கிறவங்களுக்கு நம்ம வாக்கு கொடுத்துட்டு கூட இருக்கிறோம். நான் முதல்ல ஆரம்பிச்ச சொல்லப்பட்ட இல்லன்னு நினைக்கிறேன். அந்த சொத்துக்கள்லாம் வித்தாக்கா நம்ம விட்டு தின்னுட்டோம்னு பேர் வரும். ஒருவரோடு சேர்ந்தால் அவருடைய உயர்த்தினோம் என்று இருக்க வேண்டும், தாழ்த்தினோம் என்று இருக்கக்கூடாது. அந்த உன்னத கொள்கையை கடைபிடித்து நிலைநிறுத்தி என்னால் முடிந்தவர்கள் நானும், அதுக்கு பிறகு மற்றவர்களும், அதுக்கு பிறகு சசிகலா கடைசி வரையிலும்
ஒரு ஒரு சேட்டலைட்டை மேல கொண்டு போறதுக்கு பல ஸ்புட்னிக் கீழே இருந்துட்டு ஒன்னு ஒன்னா புஷ் பண்ணும், ஒவ்வொரு லேயர் வரைக்கும் ஒரு 10,000 அடி வரைக்கும். இது அதுக்கு மேல ஒரு ஒன்னு ஒன்னு ஸ்புட்னிக்ல இருந்து கீழே விடும். அது மாதிரி கரிந்து சாம்பலாக்கி கீழே விழுந்தவர்கள் பலர் இருக்கிறாங்க. மேலே உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிற சேட்டலைட் போல முதலமைச்சர் இருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு நன்றி கடன் பண்ணணும். எங்களுக்கு நான் அவங்க என்ன செஞ்சேன்னு எனக்கு சொல்ல சொல்லுங்க. நான் எங்க இவ்வளவு பட்டியல் சொல்லிட்டேன். நடராஜனுக்கு என்னது செஞ்சேன் இல்ல, நடராஜன் இப்ப என்னுடைய வேலைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னதெல்லாம் பண்ணிருக்காரு. ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்கானா, ஒரு மந்திரி சொல்லியிருக்கேனா, ஒரு அதிகாரியை போட சொல்லியிருக்கேனா, இல்ல எந்த அதிகாரிடத்துல நான் பேசியிருக்கிறேனா, எந்த அதிகாரியும் நான் வந்து என்ன அரசு பண்ண வந்த அதிகாரி உங்கள்கிட்ட பேசியிருக்கேனா அப்படின்னு கேட்பேன். ஐயா நீங்க பார்த்தே இல்லையா, ஆனா உங்களை ட்ரெயின்ல போறப்ப நான் பார்த்தேயா, அங்க போறப்ப பார்த்தையாம்பாங்க. தஞ்சாவூர்ல இருக்க போலீஸ் கரெக்ட் ஐயா இது மாதிரி இதுக்கு எப்பயா ஒரு முடிவு வரும். ஒருத்தர் வேதனைப்பட்டு ஒரு அதிகாரி சொன்னார், கேட்டாரு இதுக்கு எப்பயா முடிவு வரும். நாங்க முடிவு அவங்க கேட்ட சட்டங்கிறது இருக்கு, கோர்ட்டு இருக்கு, கோர்ட்டை தாண்டி யாரும் பெரியவங்க இல்ல, கோர்ட்டுங்கிறது இருக்குல்ல. அவங்கதானே நேற்று எனக்கு நேற்று கோர்ட்ல நடந்தது என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி தான் அவங்களுக்கு கொடுக்க ஹிந்துகார் போடுவாங்க. ஜெயந்தோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. என்னன்னா மார்க் எல்லாம் போடுறது நான் டீச்சர் இல்ல, மக்கள் போடணும் மார்க். நடராஜன் போடுறதுனால ஒருத்தர் தீர்த்திட முடியாது. மக்கள் வந்து நீங்க எல்லாம் சொன்னீங்களே, யாரு தினகரன் நீங்க கைப்பிடிங்க. இது என்ன அது எதனால தெரியுமா, விசிறி ராத்திரில 11 மணிக்கு அங்க கரண்ட் கட் ஆகிறப்ப விசிறி விசிச்சேன். அவங்க சொன்ன ஏர் கூலர் இல்ல, அதுதான் இதுதான் சாட்சி. புரியுதுல. அதிகாரிகள் வந்து ராமானுஜர் இந்த அம்மா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து நிக்க போறாரா, இன்னும் 16 மாசம் ரிட்டையர் ஆகிறதுக்கு வேணா ஒரு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அந்த ரிட்டையர்மெண்ட் காட்டி அவர் ராமானுஜங்கிற பேருக்காக அந்த ராமானுஜர் கதையை சொன்ன. உண்மையை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கவர் பொய்யை சொல்கிறார். அதிகாரிகளை நம்பி ஆட்சி செய்தவர்கள் தமிழ்நாடு அரசுல நான் ரொம்ப எலாபரேட்டா கொடுக்க முடியும். ஐ கேன் கிவ் செப்பரேட்லி, ஐ கேன் கிவ் செப்பரேட் இன்டர்வியூ ஃபார் யூ. இப்ப நாங்க சொல்றோம், நாங்க வந்து அலெக்சாண்டர் மேசன் வந்து ஒரு அதிகாரி வந்து தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஐஜி வந்து போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்ந்துட்டு 4 இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு 4 டிவிஷன் இருக்குது, ஏதாவது ஒரு கேஸ் பண்ணாங்கய்யா, ஏதாவது ஒரு கேஸ் பண்ணாங்க, நடராஜன் இன்னைக்கு பிடிக்கணும், ஏதாவது ஒன்று கொண்டு வாங்கன்னா ஏதோ ஒரு கேஸ் அங்க எடுத்து சகுந்தலா நடத்துல, எனக்கு சகுந்தலான்னு தெரியாது, அது யாருமா சிவகுமார் அந்த லேண்ட் புரோக்கர்னு தெரியாது, கோயம்புத்தூர்ல இருக்க மணி கவுண்டரை அவனுக்கு வாங்கியிருக்கான், அவங்க 3 பேருமே எனக்கு தெரியாது. சரி எல்லாத்துலயும் ஜேசிபின்னு கேஸ் போட்டிருக்கானுங்களே, இது வரைக்கும் எத்தனை ஜேசிபி பிடிச்சாங்க? ஜேசிபின்னு போட்டுறாங்க, புல்டோசர் ஜேசிபி, இத எல்லா கேஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஜேசிபி. என்ன என் அக்கா கூட எங்க வீட்டுலதான் வந்து பார்ப்பாங்க, எங்க தஞ்சாவூர் போயிட்டோம்னா எல்லாம் பெரியவங்களா இருந்தா கூட என்ன வீட்டுலதான் வந்து பார்ப்பாங்க. ஐ நெவர் காண்ட் எனிபடி. மிஸ்டர் அலெக்சாண்டர் மோகன் ஏன்னா அவர் தஞ்சாவூர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கூட உட்கார மாட்டான் போலீஸ் ஸ்டேஷன்ல. 3 ஆமா, அவளுக்கு காப்பி வேணா காலையில இருந்து இவங்க கொடுப்பாங்க, இவங்கிட்ட இருக்கு. மிஸ்டர் அலெக்சாண்டர் மோகன் டிஜிபில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படி போட்டு அடுத்தது இங்க தஞ்சாவூர் அமல்ராஜ் டிஐஜி. அவர் வந்துங்க மெட்ராஸ்ல இருந்து தஞ்சாவூருக்கு வரதுக்கு 1 மணி நேரம், திருச்சி வரதுக்கு அங்க 7 மணிக்கு வந்து 5 மணி நேரத்துல வந்துடலாம், 4.5 மணி நேரத்துல வந்துடலாம். 12 மணிக்கு வந்துட்டு நடு காட்டுல கொண்ட என்ன வச்சுட்டு இருக்கிற காரணம் என்ன? என்கவுண்டர்ல சாகடிக்கிறதுக்கா? கேள்வி கேட்கிறோம். எதுக்கு நீ வந்து நடு ரோட்ல கொண்ட யாரும் வந்து அழைச்சிட்டு கூட போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் இது உடைய குற்றச்சாட்டு, நீ வந்து இதுல நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அந்த எல்லா இடமும் குறிச்சு, அதாவது தஞ்சாவூர்ல வைக்கிற ரோட்ல நிறுத்தி வச்சுட்டு இல்ல இங்க ஆனாலும் பேசாதீங்க. வல்லத்துக்கும் அந்த இதுக்கு அந்த செங்கிப்பட்டி தாண்ட உடனே லெப்ட்ல கொண்டா நிறுத்தி 2 மணி நேரம் அடிச்சது. எதுக்கு? அது வரைக்கும் அப்பதான் இங்க எஃப்ஐஆர் எடுத்துறாங்க. ஜட்ஜா கேட்டிருக்காரு, சொல்லுங்க எஃப்ஐஆர் அரசு பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க.
என்ன விஷயம் என்ன கேட்டாங்கன்னா அவங்க வந்து சொல்லி கேட்டீங்க. நடவடிக்கை எனக்கு சரியாமல் இருந்த குழுவினர், சசிகலா குழுவினர் நீங்க எல்லாம் பத்திரிகை எழுதிருக்க. சில மன்னார்குடி நான் இல்ல, எனக்கு தஞ்சாவூர். என் ஒய்ஃப் வந்து திருத்துறைப்பூண்டி பிறந்தவங்க, மன்னார்குடி இல்ல. நாங்க 2 பேருமே சொல்றேன். என்ன முக்கியமானது உங்களுக்கு எல்லாம் 12/12/2007 இதே திருச்சியில யாராவது நிருபர் 2007 இருந்தவங்க இருக்கீங்களா? இந்த ஹோட்டல்ல, சங்கம் ஹோட்டல்ல வச்சு உங்களை எல்லாம் சந்திச்சேன். அப்ப சந்திக்கிறப்ப என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஞாபகம் இருக்கிறவங்க ஞாபகப்படுத்திக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கலிய பெருமாள் மற்றும் ராவணன், வெங்கடேஷ் இவர்களெல்லாம் அதிமுகவுடைய குழுக்களாக போய் அங்கங்கே பெரியவர்களை விசாரிப்பதற்கு ஓடுகிற குழுவாக இருக்கக்கூடாது, அவர்கள் கட்சியிலே உறுப்பினர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அவர்களை பயன்படுத்தக்கூடாது. எப்ப சொல்றேன்? 2007 சொல்றேன். 2007 சொல்ற பொழுது நடராஜிலே சொல்லி இருக்கிறேன். யார சொல்றேன்? எங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களை அதுக்கு கலிய பெருமாள் அத்துமீறி மாவட்ட செயலாளர்கள் விஷயங்களை தலையிட்டு தவறு செய்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறேன். அப்ப உங்க பத்திரிகை நிருபர் ஒருத்தர் கேட்டாரு, வாட் அபவுட் யுவர் பிரதர்னு கேட்டீங்க. இதே திருச்சியில என் பிரதர் தம்பி பள்ளி வேலை இருந்தாலும் தப்பு தான், அவரும் யூஸ் பண்ணக்கூடாது என்று சொன்னவன் இந்த நடராஜன். உங்க பத்திரிகையில 2/12/2007 போய் படிச்சு பாருங்க. உங்க பத்திரிகையில போட்டிருக்காங்க. தினமலர்ல, மாலை முரசுல, தினமலர்லாம் போட்டிருக்கேன். பெரிய செய்தி போட்டு. அப்ப என்ன நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு 2007 சொல்லிட்டு இப்ப நீங்க 2011 நவம்பர் மாசம் சொல்றீங்க எனக்கு தெரியாமல் ஒரு சதிகார கும்பல் எனக்கு தெரியாம எல்லாம் செஞ்சிருச்சு. அப்ப நான் சொன்னப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கல? உங்களுக்கு தெரியாதுங்களா? நான் முன்னாடியே இண்டிகேஷன் கொடுத்திருக்கேனே. இதுக்கு என்ன சொல்றீங்க? வேற யாரும் இல்ல, இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை உபயோகிக்க கூடாதுன்னு சொன்னவன் நான். இப்ப நீங்க வந்து அவங்க எல்லாம் அனுப்பிச்சிட்டு இவங்க எல்லாம் எனக்கு தெரியாம செஞ்சுட்டாங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஆமா, நல்லது. இது அவர்கள் ராஜினாமா பொது வாழ்க்கையில் விளங்குறேன்னு சொன்னதுக்கு கைது செஞ்ச கலைஞரை எத்தனை மாசத்துல சொல்லி எடுத்தேன். டெல்லியில உட்கார்ந்து, சந்திரசேகரோட உட்கார்ந்து, ராஜீவோட உட்கார்ந்து தூக்கணுமா இல்லையா? 90 கலைஞர் வந்து ஜிகபிக்கு மறுபடியா நீங்க வளர்ந்துட்டீங்க, அதெல்லாம் இந்த மறுபடியா நாங்க என்ன பண்றது? என்ன விடுதலை பண்ணிட்டீங்க, ஜெயில விடுதலை பற்றி நான் கவலையே படல. 1 வருஷத்துக்கு நான் மனப்பாங்கோட இருக்கேன். 1 வருஷம் ஜெயில இருக்கிற மனம் அது அப்படியே விட்டாலும் வந்து நாடு தாங்குமா? இப்ப இருக்க மந்திரிகளை வீட்டாக முடியுமா? செல்வ பிரச்சனை வீட்டுல பக்கத்துல வாங்கி வச்சிருக்கேன். செல்வ பிரச்சனைல அந்த பொய்தான். இதனால உலகமே பொய்யிட்டு சொல்லுது. இந்த வழக்கு பொய்யா போட்டிருக்காங்க. பொது வாழ்க்கையில வர்ற ஒருவர் தனக்குன்னு சொத்து சுகம் சேர்க்கக்கூடாது, தனக்கு ஒரு தொழில் வைத்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் அண்ணாவுடைய உண்மையான கொள்கை. அந்த கொள்கைக்கு வடிவமைக்கிறவன் நடராஜன். மற்றவங்க எல்லாம் வெறும் வாயில பேசிட்டு இருப்பாங்க. 20 புத்தகங்கள் அண்ணாவை பற்றி வெளியிட்டு அந்த 20 புத்தகங்களையும் அங்க வந்து படிச்சிருக்கேன். சிவிலைசேஷன் புக்கை படிச்சேன், உலக வரலாற்றை. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலேயோ அல்லது ஏதோ ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுங்க, கோபத்தில் எடுக்கிற நடவடிக்கைகள் தவறாக முடியும். கோபத்தில் இருக்கிறப்ப எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இதுதான் உலக வரலாற்றுல முக்கியமான ஒரு கட்டம். அது மாதிரி இவங்க வந்து போலீஸ் தவறா என்பது பொய் வழக்கு போட்டிருக்காங்க. 6 வழக்கு போட்டதுல 2 பேரு வழக்கு வாபஸ் பெற்றிருக்காங்க. அந்த 2 பேரும் சொல்ற தகவல் உங்களை நாங்க சொல்லல,
ஏதோ வக்கீல் இவங்ககிட்ட தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, போலீஸ் எஸ்பி தஞ்சாவூர்ல இரவு கூப்பிட்டு வற்புறுத்தி நான் உங்க பேரை ஏன்னா என்கிட்ட பார்த்ததே இல்லை. இந்த 6 நபர்களையும் நான் வாழ்க்கையில சந்தித்ததே இல்லை. முக்கியமானது. 2வது, அவர்களை வற்புறுத்தி போலீஸ் வாங்கியிருக்காங்க. அந்த வற்புறுத்தி வாங்கினவங்க மேல நான் மற்றவங்க மாதிரி எல்லாம் நான் விட்டுட்டு போறவன் இல்ல. உங்களுக்கு தெரியும் ஆனாப்பட்ட ஹோம் செக்ரட்டரி அந்த நாகராஜன் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் துரைக்கு என்ன அனுப்பிச்சது உங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி இந்த போலீஸ்காரங்க நான் விட மாட்டேன். போலீஸ்காரங்க அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு செஞ்சிருக்காங்களா தன்னிச்சையாக செஞ்சாங்களாங்கிறத சொல்லுகிற சட்டசபையில் பதில் சொல்லியிருக்க முதலமைச்சர் தான் அதை கண்டுபிடிக்கணும். தன்னிச்சையா செஞ்சு தவறாக செஞ்சிருந்தா அவங்களை தண்டிக்கணும். அரசாங்கம் தண்டிக்க மறுத்தால் கோர்ட் இருக்குது. ஏன்னா இந்தியா ஜனநாயக நாடு. ஜனநாயகத்துல கோர்ட்டுகள் நமக்கு மேல இருக்குது. இந்தியா ஜனநாயகத்துடைய 4 தூண்கள்ல ஒரு தூண் கோர்ட்டு, ஒரு தூண் நீங்க இருக்கீங்க. நீங்க வெறும் விளம்பரத்துக்காக அப்பப்ப விளம்பிடுறீங்க. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்னா அந்த நேர்மை இல்ல, கைப்பிடுறீங்க. ஏன்னா கைதுங்கிறத போடுறீங்க. நேற்று கொடுத்துட்டாங்க பெயில். அதை போடுறதுக்கு அரசாங்க ஆதரவோட இருக்கிற செயல்படுற கசட் மாதிரி செயல்படுற பத்திரிகை கசட்டாவே செயல்படுறாங்க. அவங்க சொன்னா போடுறாங்க, வேணாலும் போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துடக்கூடாது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல. நான் என்ன இதுல சொல்ல வர்றேன், இந்த சட்டம் எல்லாம் அபகரிப்புங்கிறது மோசடியா பயன்படுத்திருக்காங்க. என் விஷயத்துல தவறான முறையில இந்த வழக்கை பயன்படுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். நாங்க உடல் பொருள் ஆகிய அத்தனையும் 45 வருஷத்துக்கு என்னுடைய வயசு இளமையில 45வது வயதுல பிரைம் யூத். அந்த சமயத்துல நான் இவங்களுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற இந்த பதவியை வர வேண்டும், இவர் தான் இதுக்கு வர வேண்டும் என்று போராடி அந்த இடத்தை அவர்கள் பெறுவதற்காக அல்லும் பகல் உழைத்தவன். அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் செத்த சாவை கூட இன்றைக்கு அம்மா அம்மா என்று சொல்கிற அத்தனை பேருமே ஒரு பேர் கூட எம்ஜிஆர் செத்ததை கூட சொல்லவில்லை. அன்று இரவு 4 மணிக்கு என் மனைவி அனுப்பி அந்த செய்தியை சொல்ல வைத்தவன் இந்த நடராஜன். அன்றைக்கு முழுதும் பாதுகாப்பாக இருந்தவனும் நானும் என்னுடைய மனைவி. ஏனென்றால் அது அவருடைய நின்ற எம்ஜிஆருடைய உடல் ராஜாஜி பவன்ல வைத்திருந்த பொழுது, ராஜாஜி பவன்ல அந்த சென்னையில வைத்திருந்த பொழுது அவரை பிடித்து கிள்ளினார்கள். அவர்களுடைய செருப்பு கால்களால் மிதித்தார்கள், குதிகால்களால் மிதித்தார்கள். குண்டூசி வைத்து குத்தினார். அவரெல்லாம் இப்ப மந்திரியா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க. அதைவிட எம்ஜிஆர் இருந்த பிறகு 1988 ஜனவரி 1ஆம் தேதி அரசியல்ல அவர்களுக்கு முதல் எம்ஜிஆர் இறந்த மறுநாள் முதல் அறிக்கையை தயாரித்து வெளியிட வைத்தவன் இந்த நடராஜன். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வர்றாங்கிறத பின்னாடி சொல்றாங்க. அப்ப செத்த சாவை எம்ஜிஆர் தான் சொல்லல, பிடித்து தள்ளி அவரை என்ன கேவலமா பேசணுமோ அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. அப்படி சொன்னவர்கள் இப்பொழுது மந்திரியாலாம் வந்திருக்காங்க, மந்திரி சபையில இவங்கள்ட்ட இருந்திருக்காங்க. நானும் 45 வயதிலேயே இந்த அரசாங்க வேலையை விட்டுவிட்டு இவர்களுக்காக உழைத்திருக்கிறேன். பிறகு எம்ஜிஆர் இறந்த பிறகு முதல் அறிக்கையை வெளியிட வைத்து 1988 ஜனவரி 1ஆம் நாள் 18 மாவட்ட செயலாளர்கள் கையெழுத்து போட வைத்து தலைமை நிலையத்தில் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு, KKSSR, கோயம்புத்தூர் பழைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகம், இவர்கள் ஹெண்டே போன்றவர்கள் எல்லாம் இருந்து அவரை பொதுச் செயலாளராக அன்றுதான் ஆரம்பித்து அன்றைக்கு அந்த வேலையை முடிச்சோம். 13ஆம் தேதி முதலமைச்சரான ஜானகி அம்மையார் தலைமை கழகத்துக்கு போன இவர்களை அடித்தார்கள், போலீஸ் வைத்து அடித்தார்கள். அடித்தபோது என் மைத்துனர் திவாகரன் தான் தலையில் இவர்கள் மேல் அடிக்க வந்த போலீசுடைய
கம்பு படாமல் தன் தலையில் அந்த வழியை வாங்கிக் கொண்டவன். நாவலர் பண்ருட்டி போன்றவர்கள் எல்லாம் வேட்டி கிழிந்து வீட்டுக்கு வந்ததை நான் பார்த்தவன். இப்படிப்பட்ட நிலையில அதற்கு பிறகு ஒரு வாரத்திற்குள் சட்டசபையில வாக்கெடுப்பு நடந்த பொழுது எவர் ஜா அணியில இருந்து கொண்டு அந்த ஓட்டெடுப்பை நடத்த விடாமல் அதிகமாக ஓட்டு எண்ணிக்கை வந்தால் ஜானகி அம்மையாருக்கு வாக்கெடுப்பு கிடைக்காது என்ற நிலை ஏற்படுமோ என்ற பயத்தில் ஜானகிக்கு ஆதரவாக இவர்களை எல்லாம் நீக்கினார்கள். ஜெயலலிதா அணியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாதபடிக்கு நீக்கப்பட்டார்கள். அப்படி நீக்கியவர் தான் PH பாண்டியன். அதற்கு பிறகு கவர்னரிடம் சட்டசபையில் JPR தலைமையில் 100 பேர் உள்ள குண்டர்கள் புகுந்து வால்டர் தேவரன் தலைமையில் அங்கெல்லாம் தகராறு நடந்து அடிதடி ஆனது பிறகு கவர்னரிடம் புகார் கொடுக்கப்பட்டு அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. பிறகு ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருந்ததுக்கு பிறகு யாருக்கு எம்ஜிஆருடைய லீகல் ஹேர்ஷிப், பொலிட்டிக்கல் லீகல் ஹேர் யார், எம்ஜிஆருடைய வழியை பின்பற்றி அரசியலில் அதை பெறக்கூடிய தகுதி படைத்தவர் யார் என்ற கேள்வியை இந்தியா டுடே நியூஸ் மேகசின் நடத்துவார்கள், வீடியோ மேகசின் நடத்தினார்கள். அதில் பேட்டி எடுக்க வந்தவர் காங்குபேட் ஆஃப் எம்ஜிஆர், அவருக்கு அதை தவிர வேற தகுதி இல்லை என்று மறுத்தவர் தான் PH பாண்டியன். இன்றைக்கு அவர் குடும்பத்தில் எத்தனை பேருக்கு என்ன பதவி? நான் உங்களுக்காக பதவி இழந்தேனே, எனக்கு ஜெயில், இது நியாயமா? இதுதான் என்னுடைய கேள்வி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருக்கு நோ அதர் குவாலிஃபிகேஷன் அதர் தென் காங்குபேட் ஆஃப் எம்ஜிஆர் என்று சொன்ன PH பாண்டியன் சட்டசபையிலே பொது வாக்கெடுப்பு நடந்து நம்பிக்கை வாக்கெடுப்பை ஜானகி எம்ஜிஆர் எடுத்ததை தடுப்பதற்காக இந்த ஜே அணியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்தவர் என்று அவரை இப்பொழுது பேசுகிறார். அவருடைய மகளை பிடிக்கப்பட்டது, இரட்டையிலே முடக்கியதை திரும்ப பெற்று தந்தது யார்? இதற்கு பதில் சொல்லணும் அவங்க. அதற்கு அடுத்தது நமது எம்ஜிஆர் இப்ப போடுறாங்களே, நமதுங்கிற வார்த்தையை யார் போட்டது? ஏன் நமது எம்ஜிஆர் போட்டாங்க? அதிமுக உள்ளவங்க யாராவது ஒருத்தங்க பதில் சொல்லிட்டு சொல்லுங்க. அதையும் வாங்கி வந்தவன் நான். பிறகு காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து ஆட்சி வருவதற்கு, திமுகவை கலைப்பதற்கு டெல்லியிலே போய் படுத்த உறுதி வர மறுத்தார். ஹைதராபாத் கொண்டு வர மறுத்தார். அப்பொழுதும் டெல்லியில இருந்து அந்த வேலை செய்து முடித்தவர். இவ்வளவு செய்த எனக்கு ஜெயில் தண்டனை. கலைஞர் வந்ததும் என்ன செய்கிறார்? அவர் பண்றதுக்கு ஒரு 45 நாள் வச்சார். 2001 1996 என்னை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு போன பொழுது அவர் ஒரு 45 நாள் கைது வைத்து 1989 என்ன கைது செய்தார். எதற்கு கைது செய்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது? நான் விளக்கவா? உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? பொய் வழக்குன்றது ஜட்ஜி என்ன நேற்று கேட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பயிற்சி என்னன்னாக்கா, எனக்கு பெயில பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஜெயில இருந்ததை பத்தி நான் கவலைப்படலை. ஏன்னா ஒரு படித்தவர்களை, அறிஞர்களை, என்ன போன்றவர்களை எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டவர்களை, எதை பற்றியும் அக்கறை கவலைப்படாதவர்களை எந்த ஜெயிலும் தண்டித்து விட முடியாது. அவரெல்லாம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார் ஹோட்டல் இருப்பது போல இருக்கிறேன் பத்திரிகையில் எழுதி வைத்திருக்கேன். எந்த இடத்தில் போட்டாலும் என்னுடைய நிலைமையில் மாற்றம் இருக்காது. ஜெயிலில் இருந்தாலும் அதை ஒன்றாக கருதுறவன், தனியாக இருக்கிற இடத்துல வருவேன். ஆனால் இவர்கள் போட்டது பொய் வழக்கு. பொய் வழக்கு நீங்க தான் கேட்கணும். அவங்க எனக்கு என்ன, எனக்கு நான் அவங்ககிட்ட இருக்கேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டு வெளில வந்துட்டேன். அது கேட்கணும். 1980 1990 நான் அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 97 வரைக்கும் அந்த ஆட்சி உருவாக வரைக்கும் நான் எனக்கு எல்லாம் கொஞ்சம் உதவிகளை நம்ம எளித போயிட்டாலும் நம்ம கொடுத்த வாக்குறுதி, அதாவது ஒரு விஷயத்தை ஏன் நீங்க இவ்வளவு பொறுத்துட்டு இருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா
அவர் எம்ஜிஆர் இறந்த உடனேயே எந்த விதமான நிலைப்பாடு எனக்கு காங்கிரஸ்ல திமுகவில் என்று எனக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருந்த பொழுதெல்லாம் என் குடும்பமே அங்க இருக்கு. பிஎஸ்பி தலைவர் மாயாவதிக்கு நார்த்தை பார்த்துக் கொள்ளட்டும், தென்பகுதிக்கு நீ இருந்து கொள்ளும் என்று சொன்ன பொழுது அவருக்கு போய் நான் உதவி செய்த பொழுது எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார். நான் தான் இதோ இருக்கிறார், எங்க இருக்கிறார், இந்த இருக்கிறார், அவரோட அந்த பேச்சு நடந்தப்ப இவர் தான் கூட சாட்சி இருக்கிறார். நான் தான் எங்க குடும்பமே அங்க இருக்கியா, நான் ஒரு தனியா எடுக்கிற முடிவு எல்லாரையும் பாதிக்கும், எனவே என்ன மன்னிச்சிருக்கேன். பிறகு 84 அளவுக்கு நன்மை செய்திருந்தாலும் ஒருவன் வாழ்க்கையில பனை அளவாக கொள்வார் பெரியார். பண்புள்ளவர்கள் பனை அளவுக்கு கொள்வார்கள். சிறுபூச்சி உள்ளவர்கள் தான் அதை இந்த சின்ன தவற கூட பெருசா நினைச்சு தண்டிப்பார்கள். இது நான் சொல்லல, இது நானடியார்ல சொல்லப்பட்டிருக்கிற திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள். இந்த தமிழ் பண்பாட்டோடு வளர்ந்தவன் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். இப்ப எல்லாரும் நீக்கினாங்களே, நம்ம கட்சியில இருந்தேன்னு அவங்க புரிப்பு பண்ண முடியுமா? மெம்பரே இல்லாதவங்களை எப்படி நீக்க முடியும்? நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா பத்திரிகைகள்? அவர்தான் மெம்பரே இல்லையா, எத்தனை தடவை நீக்குவீங்க? இது அவர்களுக்கு சசிகலாவுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு அல்ல. அது அவங்க நட்புல ஏற்படுற ஒரு நெருடல் எல்லாருக்கும் உண்டு. அதுல அவங்க நீக்கிட்டு மற்றவர்கள் எல்லாம் வந்து அவங்க கைது செஞ்சு அவங்களை மிரட்டி பணி வைக்கிறதுக்கு இத்தனை நடவடிக்கைகள் வந்திருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து. அப்படி சொல்றது அவங்களுக்கு நீங்க அவங்ககிட்ட நீங்க அவங்க பழி வாங்குனீங்களான்னு என்ன பொறுத்தவரையிலையும் அந்த அம்மாவுக்கு எதிராக நாங்க எந்த தவறும் செய்யல. புரிஞ்சுக்கீங்களா இல்லையா? கவுக்கணும்னாக்கா இத்தனை வருஷமா சென்னாரெட்டி இருக்கிறப்ப என்ன அழைச்சாரு? சென்னாரெட்டி அழைச்சப்ப சென்னாரெட்டிக்கு தூத்து விட்டவங்க இப்ப அவங்களுடைய அதிகாரிகளா தானே இருக்கிறாங்க. இதே சிஎம் தான் வேலை செய்யறாங்க. சென்னாரெட்டி கவர்னரா இருக்க பொழுது நீ வந்து கோட்டைக்கு வந்து இது எங்களுடைய அவர் வந்து எந்த இடத்துலயாவது அந்த முள்ளிவாய்க்கால் இலங்கை தமிழர்களுடைய இல்ல நான் சொல்லிடுறேன், இலங்கை தமிழர்களுடைய நினைவாக அங்க தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் இறந்த 1.5 லட்சம் பேர் இறந்தார்கள். அவர்களுடைய நினைவாக தஞ்சையில ஒரு கட்டுறாங்க. அது நெடுமாற ஐயாவுடைய உலக தமிழர் பேரவைப்பு என்ன ட்ரஸ்ட் பேரவைப்பு அது பண்றாங்க. அதுக்கு நான் என்னுடைய கார்களை வச்சு நான் கொஞ்சம் பண உதவிகள் செஞ்சிருக்கேன். நம்ம ஊர் பக்கத்துல அந்த ரோட்ல இருந்து வாங்கினதுனால அதுல எல்லாத்துலயும் அந்த நிலங்களை பேரம் செய்து வாங்கியதுல எந்த ஒரு நிகழ்ச்சியும் நான் சந்தவே இல்லை, பார்த்ததே இல்லை. இந்த 5 பேர் 6 பேர் சொல்றாங்கல்ல, இல்ல நீங்க இவங்களோட போங்க. இப்ப நாளைக்கு அந்த சவுந்தரநாட்டை நீங்க பேட்டி வாங்க, எப்படி போலீஸ் வந்து அவங்கள ஹேரஸ் பண்ணி இவர் பேரை கொடுக்கணும் எஸ்பி எப்படி வாங்கினார் சொல்லுவாங்க. நீங்க போடலாம். கோர்ட்ல கொடுத்துட்டாங்க, அது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்ல ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இத நடராஜனா எங்க ஊர்ல இருக்க எங்களுடைய 30 ஏக்கர் நிலத்தை, எங்களுக்கு சொந்தமான நிலத்தை எங்க தாத்தா போட்ட எங்க அப்பா காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் பிரிக்காமலே அப்படியே ஒரே இதுல இருக்கிறோம் குடும்பத்துல. அந்த இடத்தை கூட போய் பார்க்காதவன் 200 சென்ட் 20 சென்ட் 10,000 சதுர அடி என்று பொய் வழக்கு முழுக்க. அப்படின்னா உங்களை வந்து மிரட்டி, இப்ப ஒருத்தவங்க மிரட்டி வாங்கினதா சொல்றாங்க. இப்ப நான் 81 நாள் இருக்கிறேன். இந்த 81 நாளுக்குள்ள மிரட்டி வாங்கினவங்க அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை கேன்சல் பண்ணலாம். புரியுது? ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ரூல் படி என்னவோ அந்த ரூல் சொன்னேன். அதை சொல்லுங்க. அந்த 23A ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல ஒருத்தரை மிரட்டி வாங்கியிருந்தா துபாயிலிருந்து புறப்பட்டு அங்க இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். துபாய் நகரத்தை விட்டு யாரும் ஒரு தப்பு செஞ்சு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் என்னை அவரை நான் பார்க்கவில்லை, அவரை நான் பார்க்கவில்லை, என்னை அவர் பார்த்திருக்க முடியாது, வாழ்க்கையில் சந்தித்திருக்க முடியாது. நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது, அது நீதியை சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறாங்க? he is not a beneficiary, he is only a sacrificer. இங்க சாக்ரிஃபைஸ்ங்கிற வேர்ட எவ்வளவு டீப்பா இதை எல்லாம் ஆரம்பத்துல இருந்து 1989 எம்ஜிஆர் இறந்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் நடராஜனும் சசிகலாவும் சாக்ரிஃபைசர் தான். வீட்டை ஜெயலலிதா அவர்களுக்கு உரியது என்று எப்படி கலெக்டரேட் உத்தரவு வாங்கியது யார்? எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. இப்ப லேட்டஸ்டா இருந்துச்சு. நானும் பொன்ராஜ், அப்துல் கலாமுடைய செக்ரட்டரி பொன்ராஜ், மிஸ்டர் பன்னீர்செல்வம் IAS 3 பேர் தான் உட்கார்ந்து செஞ்சோம். அப்போ ஜாங்கிட்டு சொன்னார், எம்ஜிஆர் தலைமை
பொய் வழக்குங்கிறதுக்கு நாங்க அடுத்தவங்க ஆல்ரெடி நாங்க மூவ் பண்ணிட்டேன். நீங்க கூட மறுக்கிறீங்க, நான் என்ன பண்றது? சொல்லுங்க வைக்கிறேன் சார், என்ன பண்றோம்? ஹைகோர்ட்ல இந்த மாதிரி பொய் வழக்கு கவலைப்படாத, தனக்கு சொத்து சுகம் எது வேண்டாம், பதவி கூட வேண்டாம், நீங்களே அணிவிச்சீங்க என்று சொல்லிவிட்டு எட்டி ஒதுங்கி இருக்கிற என்னை நிலாபகரிப்புங்கிறது எவ்வளவு கொடூரமான ஒரு வார்த்தை. நெஞ்சை நிவர்த்தி சொல்கிறேன், நான் அந்த குற்றவாளி அல்ல. நான் ஒரு கோர்ட்ல சொன்னேன், அவர்கள் அந்த கோர்ட்ல சொல்றப்ப 147 என்று சொல்லி 5 பேருக்கு மேல கூட்டினா 147 சொன்னாங்க. நான் ஒத்தையா போறேன் எங்க போனாலும். இந்த போலீஸ் தான் 10-15 பேரா போய் மிரட்டி இந்த கேஸ போட்டிருக்காங்க. அதனால இவங்க தான் 147. அப்புறம் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி. நான் ஒத்தையா போறேன், நான் 2 பேரோட சேர்ந்து தான் கிரிமினல் கான்ஸ்பிரசி பண்ண முடியும். இவன் தான் டிஜிபி, டிஐஜி, ஐஜி இவங்க எல்லாம் சேர்ந்து கான்ஸ்பிரேட் பண்ணி தான் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால இவன் தான் கிரிமினல் கான்ஸ்பிரேட்டர். இவங்க தான் அப்புறம் 386 பிபிடி ஆக்ட், அதுல இவர்களை தான் மிரட்டி வாங்குறது. இவர்களை தான் மிரட்டி உருட்டி 3 நாள் அவர்களுடைய கஸ்டடியில வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பொய் வழக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இது வரைக்கும் எங்ககிட்ட 3 பேர் கையில இருக்கிறாங்க. 3 பேரும் ஹைகோர்ட்ல விசாரிகள் இல்ல, நாங்க கொண்டு அங்க நிறுத்துறோம். அவங்ககிட்ட கொண்டு நிறுத்த போறோம். இதுக்குள்ள நேரம் மிரட்டினாலும் இதை சொல்லும் பொழுதே மிரட்டி அவங்கள என்ன பண்ண பார்ப்பாங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம். நான் படிக்கல, ஆனா சொல்றாங்க எனக்கு. நான் இன்னும் படிக்கல, உண்மையில படிக்கல. ஏன்னா ஜெயில் கொண்டு எல்லா பேப்பரையும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் கட் பண்ணிடுவாங்க சில விஷயங்கள்லாம். 1-2 பத்திரிகைகள் வர்றது குறைச்ச பத்திரிகைகளை எங்களுக்கு கொடுத்து காட்ட மாட்டாங்க. அது சசிகலா அவர்கள் தயாரிச்சதா இருந்தா தயாரிக்கிறதுக்கு என் மனைவிக்கு அறிக்கை தயாரிக்க முடியாது. 15 வருஷம் முதலமைச்சராக இருக்கிற அவராலே ஒரு அறிக்கை தயாரிக்க முடியாது. அது யாராவது என் மாதிரி ஒரு நிமிஷம் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப கூட எந்திரிச்சு 1 மணி நேரம் ஒரு நிமிஷம் பேச முடியுமா? ஒரு குறிப்பு இல்லாம பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் சமோட்டா பேச முடியுமா? பேச முடியாது. எழுதி கொடுக்கணும். அப்ப அவங்களுடைய நிலைமை அப்படி இருக்கப்ப அது என் மனைவி பற்றி எனக்கு தெரியும். யாருக்கும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது அறிக்கை விட்டுருக்காங்க? விட்டதில்ல. ஒரு கம்பல்ஷன், அது ஒரு இன்டைரக்ட் த்ரெட்டா கூட இருக்கலாம். ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அப்படி ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்குது. இன்டைரக்ட் த்ரெட் எதுங்கிறது நீங்க தான் பொறுத்து பார்க்கணும். எது சசிகலாவால இந்த மாதிரி அறிக்கையை தயாரிக்க முடியாது. அப்புறம் என்ன உண்மையா போய் அப்புறம் அடுத்த பேச்சுக்கு என்ன கேள்வி இது? அதாவது உடைந்த கண்ணாடி மீண்டும் ஒட்டாது, ஒரே வரியில சொல்றேன். அதுக்கு மேல விளக்கம் கேட்காது, அது பர்சனலா போயிடும். உடைந்த கண்ணாடி ஒட்டாது. ஏதோ ஒப்புக்கு நானும் இருக்கிறேன். சீப்போ நாயேன்னு விரட்டிட்டு திரும்ப இவங்களை கூப்பிட்டா இந்த பிள்ளை திரும்ப என்னட்டா இவதான் வைக்கலாம் வைக்கல பிள்ளைன்னு சொல்லிட்டேன்னு சீப்போ நாயேன்டாக்க வந்துருமா ஒரு நாள்? நம்ம எல்லாம் வந்துருவோம். இதுக்கு வராதுங்க தோசைக்காரிக்கு. எப்படி வர்றாங்க? அதெல்லாம் அங்கதான் இருக்கு பிரச்சனை. Accepted? Never ever. First step. Already taken. No, I am not bothered whether they are backing me or not. That is immediate question. Because you are from? Hindu. Hindu Jains, Mr. Jains, நானும் தான் முதல்ல ஹிந்துல முதல் ஆர்டிகல், ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் எல்லா கட்சியும் சேர்ந்தவர்கள் எனக்கு நண்பர்கள். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஏன் உங்க கட்சி மேல உள்ள உறுப்பினர்கள் மேல உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம்? 1 கோடி மெம்பர் இருக்கிறாங்க. 1 கோடி மெம்பர்ல ஒருத்தனுக்கு ஒன்ன வச்சு நீங்க எம்ஜிஆர் சத்தத்தை சொல்றதுக்கு ஒருத்தன் இல்ல. அன்னைய டேட்ல இன்னைக்கு லாபி ஆதாரம் பெற்றவர்னு சொன்னவரெல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு பெருசா பேசுறவங்க எல்லாம் இப்ப இருக்கிற மந்திரிசபைகளுக்கு யாராவது ஒருத்தர் கை நீட்டி நான் சொன்னேன் நடராஜனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், நான் தான் ரெட்டையில வாங்க போய் டெல்லியில போன இவருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. நான் தான் நமது எம்ஜிஆர் பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தேன் இவருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. நமது எம்ஜிஆருங்கிற வார்த்தையும் போட்டங்கிற ஒரு வார்த்தைக்கு
இந்த 1 கோடி மெம்பர்கள் ஒருத்தன் சொல்லிட்டா, இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா சொல்லிட்டாக்கா, நான் அரசியல் மறந்துடுறேன். யாரை பார்த்து பேசுறது? எங்க பெட்ரே பண்ணோம்? நரசிம்மராவை விட ஒரு பெரிய ஆளு எல்லாருக்கும் சேர் கொடுப்பாங்க. என்கிட்ட நரசிம்மராவை கேட்டா, இப்ப சொல்லிடுறேன், நீங்க கேட்டதுனால சொல்றேன், நீங்க நெவர் பெட்ரே இருக்கீங்களா? இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் யாரு? நரசிம்மராவ். இந்த அம்மா வந்து அவங்களுக்கு உரசல் ஏற்பட்டு பில் பாஸ் பண்ண விடாம இருந்த போது நம்ம 11 ஓட்டு வச்சுதான் அவர் வந்து அங்க முதலமைச்சர் பிரதமர் ஆகுறாரு. நான் தான் அந்த லெட்டர் வாங்கி கொண்டு யாரை தூது அனுப்பினார். இன்னைக்கு ராமானுஜர்கள் வந்துடலாம். ராமானுஜர்கள் என்ன செய்யிருந்தாங்க? ஒரு உண்மையை சொல்லி, உபதேசத்தை சொல்லி, ராமானுஜருடைய குரு அச்சப்படுகிறார். நாங்க கொடுத்ததுதான் மக்களுக்கு வந்து, எனக்கு பொறுத்தவரையும் அவங்க வந்து நாங்க எல்லாம் எழுதி கொடுத்த அந்த லைன்ல போறாங்க. மனிதர்கள் வளர வளர சகிப்புத்தன்மை வேண்டும். பிற கட்சிகளுடைய இணைந்து போகின்ற ஒரு இணக்கமான, ஏன்னா நான் அண்ணாவுக்கு பக்கத்தில் பார்த்தேன், கலைஞர் கருணாநிதியோட கூட இருந்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவரே எனக்கு திருமணம் செய்து நாங்க வித்தியாசத்தை பேசுவோம். இப்ப அவரு கூட நான் அவருக்கு 2 பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த ஜெயிலுடைய அனுபவத்தில் 2 பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். கலைஞருக்கும் நன்றி, அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவர்னால மேல ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சாங்க. அப்ப கலைஞரை நினைச்சுக்கிட்டேன். தட்டு சாப்பிடுற தட்டு இந்த அம்மா வந்து சில்வர் பிளேட் கொடுத்திருக்காங்க. 2 பேருக்கும் நன்றி. அப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? என்ன பொறுத்தவரை நாங்க வந்து எழுதி கொடுத்தது, அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்ததுல மக்கள் நம்பி ஓட்டு அளித்திருக்கிறார்கள். நாங்க எழுதலன்றத யாராவது ஒரு அதிமுக இருக்கவங்க ஒருத்தங்க மறுத்தால் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டிராப்டா நான் கொடுக்குறோம். ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது மறுப்பாங்களா? யாருக்காவது தைரியம் இருக்கா? நாங்க கொடுக்குறோம் சார். அதுல இருக்கிறத அடாப்ட் பண்றதுல வேரியேஷன்ஸ் இருக்குது. அதுல இருக்க சில தவறுகள் என்னால புரியுது. உதாரணத்துக்கு இந்த லேப்டாப் கொடுக்க சொல்றதுல, திட்டம் கொடுத்ததுல நாங்க இருக்கிறோம். இது நாங்க வந்து சொல்லிட்டாலும் நமக்கு போறதுனால என் பேரே இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த பேரு ஒண்ணு பழனிசாமி பேர் வந்திருக்கும், அல்லது அப்துல் கலாமுடைய செக்ரட்டரி பேர் வந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க என் பேர் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்ப நானா சொல்றேன், இதுதான் நாங்க தான் செஞ்சோம். இது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் வந்து கலைஞர் கருணாநிதிக்கும் ஜாவர் சேட்டுடைய ரிப்போர்ட்லயும் இருக்குது. நான் என்ன அந்த முதலமைச்சர் கேட்கிறேன், இந்த ஜாபர் சேட்டும் முன்னாள் முதலமைச்சர் திமுக பிரிவுல 5 வருஷத்துல யார டார்கெட் பண்ணாங்க? அதிமுக பிஎச் பாண்டியனா, ஓபிஎஸ்சியா, கோயம்புத்தூர் அவரு செங்கோட்டையனையா, யாரு பண்ணாங்க? உங்களுக்கு தெரியும். நாங்க எப்படி இலங்கை தமிழ் பிரச்சனையில நானு, ஐயா நெடுமாறன் தலைமையில ஐயக்கோ, பாண்டியன், நல்லக்கண்ணு மற்றும் உள்ள தமிழ் உணர்வாளர்கள் ஒன்றிணைந்து அதை ஒரே லெவல்ல கொண்டு வந்து நான் போய் நின்று அதெல்லாம் அதிமுக ஆதரவு. ஒரு நாள் எத்தனை கோடிகள் என்னிடத்துல எடுத்தீங்க சொல்லுங்க? எந்த நிலத்தை மீட்டீங்க? நான் கைப்பற்றி இருக்கேன்னு சொல்லிட்டு மீட்டி யார்கிட்ட கொடுத்திருக்கீங்க? இதுல சார்ஜ் ஷீட் போட முடியுமா உங்களால? எனக்கு வளர்ச்சி, நான் வளர்ச்சிக்கிறது நான் எடுத்துக்கலங்க. நான் 60 தாண்டிட்டா இந்தியாவுடைய சராசரி வந்து 60 கீழே தான். நான் 60ல இருந்து போனஸ் வருஷத்துல ஒரு 3 மாசம் அவங்க திருடிருக்காங்க, அவ்வளவுதான். ஜெயில போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஐ டோன்ட் டேக் இட் வெரி பர்சனலி. அதாவது நான் ராத்திரியெல்லாம் அண்ணாவுடைய புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். என்ன வந்து இந்த ஜெயில போட்டது மூலியமாக உலகம் பூரா சுத்தி வர்றவன் எங்கேயும் போடாம தடுக்கணுங்கிற எண்ணத்தோட தடுத்திருக்காங்கன்னு வச்சுக்க. என்ன தடுக்க முடியல அவங்களால. என்னால நான் படித்த சிவிலைசேஷன் ஆஃப் த வெஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் உள்ள தலைவர்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்சவரும் ஒரு கலைஞர் ஒருத்தர் இருக்கிறார். மற்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கலைஞர் ஒருத்தர் தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்ற